தமிழ்நாட்டோட எதிர்காலத்தை மாற்றுற மாதிரி ஒரு பிரம்மாண்டமான ப்ராஜெக்ட் வரப்போகுதுன்னு கற்பனை பண்ணி பாருங்க. 8,000 crores rupees வேல்யூவில் ஒரு பெரிய இனிஷியேட்டிவ் அண்டர் கோயிங் ப்ராஜெக்டில் இருக்குது. இந்த மெகா ப்ராஜெக்ட் ஒரு மிகப்பெரிய பிளானோட ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஏப்ரல் 2025ல் அதோட ஒன் பார்ட்டை ஓப்பன் பண்ணிட்டாங்க. அது என்ன ப்ராஜெக்ட் அண்ட் ஃபியூச்சரில் இந்த மெகா ப்ராஜெக்டில் என்ன பிளான்ஸ் இருக்குது அப்படிங்கிறது தான் நாம் இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மெகா ப்ராஜெக்ட்னு சொல்கிறத விட இது ஒரு கேம் சேஞ்சர் அந்த பர்டிகுலர் ரீஜனில். இந்த பிரம்மாண்டமான மானுமெண்டல் டெவலப்மெண்ட்டை பற்றி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிறதுக்கு வீடியோட எண்ட் வரைக்கும் பாருங்கள். நிறைய இம்பார்ட்டன்ட் அன்ஃபினிஷ்டு ஏரியாஸை நாம் இன்னைக்கு கவர் பண்ண போகிறோம். நான் தான் ஆர்கிடெக்ட் பிரவீன். வெல்கம் டு பெஸ்ட் பில்ஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதில் தான் இந்த வீடியோ பற்றின சோர்ஸ் ஆர்டிகல்ஸ் அண்ட் யூடியூப்பில் ஷேர் பண்ணாத எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும். அண்ட் அடுத்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் பற்றின அப்டேட்ஸுமே உங்களுக்கு டெலகிராம் குரூப்பில் இன்ஸ்டண்ட்டாக வந்துடும். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஏப்ரல் 6, 2025 பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி என்ன பண்ணாங்க அப்படின்னா சீரீஸ் ஆஃப் நிறைய டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இனாகுரேஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் ராமேஸ்வரத்தில் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். ஸோ அன்னைக்கு இனாகுரேஷன் பண்ணது ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஏன்னா இந்த மொத்த மெகா ப்ராஜெக்டோட டோட்டல் வேல்யூ 8,300 crores. அதாவது நிறைய ரயில் ரோட்ஸ், ரோட் கனெக்டிவிட்டி அண்ட் போர்ட் கனெக்டிவிட்டி மாதிரியான நிறைய இன்டிகிரேஷன் ப்ராஜெக்ட்ஸ் இந்த மெகா ப்ராஜெக்டோட பிளான்ல இருக்கு. ஸோ இந்த என்டையர் ப்ராஜெக்டும் கட்டி முடிச்சிட்டாங்க அப்படின்னா எக்கனாமியில் இந்த ரீஜனில் ஒரு மிகப்பெரிய growth இருக்கும். ஸோ இந்த மெகா ப்ராஜெக்டோட அல்டிமேட் ஐடியாவே என்ன அப்படின்னா நியூ பாம்பன் ரயில் பிரிட்ஜ் தான். இந்த பாம்பன் ரயில் பிரிட்ஜ் வந்து ஆரம்பத்திலிருந்து நிறைய ரெனோவேஷன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 20 yearsஆகவே டிஸ்கஷன் போயிட்டு இருந்தது. இப்போ ரீசெண்டாக அதை ரெனோவேஷன் பண்ணி முடிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட்லேருந்து ஆரம்பிக்கப்பட போகிறது தான் இந்த டோட்டல் ப்ராஜெக்டோட விஷன். அதில் ஒன் பாயிண்ட் தான் இந்த நியூ பாம்பன் ரயில் பிரிட்ஜ். ஆல்மோஸ்ட் 2 கிலோமீட்டர் லென்த்துக்கு 550 கோடி ரூபா செலவில் இந்தியாவோட ஃபர்ஸ்ட் வெர்டிக்கல் லிஃப்ட் சீ பிரிட்ஜ் இந்த பாம்பன் பிரிட்ஜ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் நல்லா தெரியும். ஆனால் அந்த 550 கோடி ரூபாய் மெகா ப்ராஜெக்டை விட அடுத்து வரப்போகிற 7,500 கோடி ரூபாய் வேல்யூ இருக்கிற இந்த மெகா ப்ராஜெக்ட் தான் சதன் தமிழ்நாடுக்கு ஒரு மிகப்பெரிய பேக் போனா இருக்க போகுது. ஸோ பியாண்ட் த பிரிட்ஜ் மொத்த சதன் தமிழ்நாட்டோட எக்கனாமியை பூஸ்ட் பண்ற மாதிரி அப்படி என்ன மெகா ப்ராஜெக்ட் இங்க வரப்போகுது. எஸ், நீங்க எல்லாரும் ஆல்ரெடி திங்க் பண்ண மாதிரி ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் என்ஹான்ஸ்மெண்ட் இங்க வரப்போகுது. ஏன்னா ஆல்ரெடி கவர்மெண்ட் என்ன பண்றாங்க அப்படின்னா மல்டிபிள் ஏரியாஸ்ல ரயில் அண்ட் ரோட் கனெக்டிவிட்டியை என்ஹான்ஸ் பண்ற மாதிரி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் அண்டர் கோயிங்ல போயிட்டு இருக்கு. ஸோ எதுக்காக ரயில் அண்ட் ரோட் கனெக்டிவிட்டியில இவ்வளவு தூரம் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா சதன் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போர்ட்டையும் இன்னர் சிட்டிஸையும் நாம ஈஸியாக ஹேசல் ஃப்ரீயாக கனெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட்டோட அல்டிமேட் எய்ம். அண்ட் அதை ஃபோக்கஸ் பண்ணுறதுக்காக தான் கம்ப்ளீட் ரோட் ரெனோவேஷன் அண்ட் ரயில் ரோட் ரெனோவேஷன் இப்போ நடந்துட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி விஷயங்களை பண்ணும்போது அல்டிமேட்டாக நமக்கு ஜாப் கிரியேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி நிறையா இருக்கும். அதே மாதிரி இன்வெஸ்டர்ஸுக்கும் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். அப்படி என்னெல்லாம் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்ம எல்லாருக்குமே கிடைக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். என்னதான் அந்த ப்ராஜெக்டோட வேல்யூ 8,000 crore rupees அப்படிங்கிற மாதிரி நம்ம சொல்லியிருந்தாலும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மட்டுமே கிடைக்கக்கூடிய பெனிஃபிட் நிறைய இருக்கு. அதை சொல்லிட்டே போகலாம், அதுக்கு இந்த ஒரு வீடியோவை பார்த்தாது அப்படிங்கிற சொல்லலாம். ஸோ இம்பார்ட்டன்ட் விஷயங்களை மட்டும் நாம இப்போ கவர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த மெகா ப்ராஜெக்டோட ஒன் ஆஃப் த பார்ட் என்ன அப்படின்னா இன்வெஸ்ட்மெண்ட்ஸை அட்ராக்ட் பண்ணணும். ஸோ எப்படி இன்வெஸ்ட் பண்ண வைக்கலாம் அப்படின்னா கவர்மெண்ட் போடக்கூடிய ரயில் அண்ட் ரோட் ப்ராஜெக்ட்ஸ் மத்தியில் லேண்ட் வேல்யூ ஜாஸ்தி ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்டர்ஸ் முன்னாடி வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதுவே ஒரு எக்கனாமிக் ஹப்பா சேஞ்ச் ஆக ஆரம்பிக்கும். ஸோ செகண்ட் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா எதுக்காக இவ்வளோ பெரிய ஃபண்டை இந்த மெகா ப்ராஜெக்ட் ப்ராசஸில் கவர்மெண்ட் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பாக டூரிசமை என்ஹான்ஸ் பண்றதுக்கு. தமிழ்நாடு எவ்வளோ பியூட்டிஃபுல் பிளேஸ் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் இங்கே மற்ற கண்ட்ரீஸ் இருக்கிற மாதிரி டூரிசம் நாம அந்த அளவுக்கு ப்ரைடாக பார்க்க மாட்டேங்கிறோம் அப்படிங்கிறது ஆக்சுவல் ட்ரூத். ஸோ அதை என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக தான் கவர்மெண்ட் என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட சதன் பீச்சஸ் அண்ட் போர்ட்ஸ் ஏரியாவில் டூரிசமை என்ஹான்ஸ் பண்ண போகிறாங்க. நிறைய டிராவல் டெஸ்டினேஷன்ஸ், 5-star ஹோட்டல்ஸ் அண்ட் நிறைய பார்க் அண்ட் நிறைய தீம்டு பார்க் மாதிரியான விஷயங்களை இந்த போர்ட் ரீஜன்ஸில் கவர்மெண்ட் பண்ண போகிறாங்க. ஸோ டூரிசம் என்ஹான்ஸ் பண்ணோன்னா இந்த மணி மட்டும் தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் கிடையாது. இதனால இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ட்ரேடிங் கூட அதிகமாக நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஏன்னா ஃபாரின் கண்ட்ரீஸ் வந்து டூரிஸ்ட் கண்டிப்பாக தமிழ்நாட்டை விசிட் பண்ணுவாங்க. ஸோ விசிபிலிட்டி அப்படிங்கிறது கண்டிப்பாக ஜாஸ்தியாகும். மூணாவது முக்கியமான பாயிண்ட் என்ன அப்படின்னா இதனால லோக்கல் பிசினஸ் அண்ட் கம்யூனிட்டி பெரிய லெவலில் growth ஆகும். ஸோ கண்டிப்பாக அடுத்த சில டிகேட்ஸ்லேயே தமிழ்நாடு டூரிசம் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு மிகப்பெரிய ஹப்பாக இருக்கும் அப்படிங்கிறத டவுட் இல்லை. ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் ஹில் ஏரியாஸ் இருந்து பீச் ஏரியாஸ் வரைக்கும் எல்லா வகையான கிளைமேட்டிக் அண்ட் என்விரான்மெண்டல் ஃபீல்ட்ஸும் அவைலபிள் இருக்கு. ஸோ அதை நாம எந்த அளவுக்கு மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண போகிறோம், அது
அதிலிருந்து நாம எந்த அளவுக்கு எக்கனாமி அண்ட் growth பார்க்க போறோம் அப்படிங்கிறது தான் நம்ம கையில இருக்கு. அண்ட் அதை கரெக்டாக டேக்கிள் பண்ற மாதிரி கவர்மெண்ட் இப்போ இந்த சவுத் தமிழ்நாடு டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட்ல 8,000 crores rupees இன்வெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ கலெக்டிவா இந்த மெகா ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் ஆகி முடிக்கிறதுக்கு சில டெக்கேட்ஸ் ஆனாலும் நம்மளுடைய ஃபியூச்சர் ஜென்ரேஷன்ஸ் இந்த மெகா ப்ராஜெக்ட் இருந்து மேசிவா பெனிஃபிட் அடைவாங்க அப்படிங்கிறதுல டவுட் இல்லை. ஸோ இந்த மெகா ப்ராஜெக்ட் நம்மளுடைய நேஷனுக்கு எப்படி ஷேப் கொடுக்க போகுது அப்படிங்கிறத நாம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் பார்த்தாகணும். வீடியோவை லைக் ஷேர் பண்ண மறக்காதீங்க. இந்தியாவோட growth ஸ்டோரிஸை நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பெஸ்ட் பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் ஆல்ல போட்டுருங்க.